காலச்சக்கரம் எவ்வளோ வேகமாக சுற்றுதில்ல, நம்பவே முடியல. அதுக்குள்ள நம்ம 7 டே வாஸ்து டீடாக்ஸில் 7வது நாளுக்கு வந்தாச்சு. உங்கள் குழந்தைகளோட ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன் கட் ஆஃப் டென்ஷனையும் தாண்டி 7 டே வாஸ்து டீடாக்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பெரிய விஷயந்தான். பிக் சல்யூட் யூ ஆல். இன்னைக்கு கொஞ்சம் பெரிய ரீல் தான். உங்கள் டேலேருந்து ஒரு 10 நிமிஷத்தை எடுத்துக்க போகிறேன். ஒரு சின்ன ரீகேப்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு 6 வாரம் முன்னாடி அந்த லாண்ட்ரி குவியல் ராட்சசன் மாதிரி உங்களை முறைச்சது ஞாபகம் இருக்கா? நைட்டு தூங்க கூட நேரம் இல்லைன்னு மொபைல் ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸை ஸ்னூஸ் பண்ணி தூங்கின இரவுகள், தூங்கி எழுந்தாலும் உங்கள் மூளையில் பஃபரிங் ஆகிட்டு இருந்த தனிமைகள், வந்த வாய்ப்பெல்லாம் டோர் ஸ்டெப்போட ஓடிப்போன வடப்போச்சே ஃபீலிங், கை கெட்டினது வாய் கெட்டாமல் போன பேங்க் பேலன்ஸ், கிச்சனில் கைதி கிளைமேக்ஸ் நைஃப் செட்டப், மைண்டும் மிஸ்ஸு, ஹவுஸும் மிஸ்ஸு. எத்தனை பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. டைம் ஒரு பிரச்சனையே இல்லை, டைமிங் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். கரெக்டாக? நீங்கள் தக் லைஃப் படத்துக்கு டிக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுறப்ப சர்வர் டவுன் ஆன மாதிரி தான். ஆனால் போன 6 வாரமாக நம்ம 7 டே வாஸ்து டீடாக்ஸை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ எப்படி இருக்குது உங்கள் வீடு அண்ட் உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது? இளையராஜா மியூசிக் மாதிரி ரிலாக்ஸ்டாக இல்லை? இவ்வளோ நாளாக நீங்கள் வாஸ்து டீடாக்ஸ்னு உங்கள் வீட்டை மட்டும் சுத்தம் செய்யலைங்க, உங்கள் மனசில் ஒரு புது ஓப்பன் ஸ்பேஸை உருவாக்கியிருக்கீங்க. நீங்கள் போஸ்ட்போன் பண்ண சண்டே ட்ராயர்லேருந்து விடுதலை, மொபைலில் சும்மா பவர் ஆஃப் பண்ணி தூங்கும்போது கிடைச்ச நிம்மதி, உங்கள் ஜென் மார்னிங்ஸ் வைப்ஸோட ஆரோக்கியமாக உங்கள் உணவையும் கனவுகளையும் சமைக்கிறதுன்னு நிதானத்தை கற்றுக்கிட்டீங்க. உங்கள் வீட்டில் மையம் கனமாக இருந்தால் வீடும் சரி நீங்களும் சரி நிம்மதியாக மூச்சு விடவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. பிரேக்கிங் நியூஸ் வெடிகுண்டு மாதிரி வெடிச்சுட்டே இருந்தாலும், ஏஐ அசிஸ்டண்ட் எல்லாமே செஞ்சாலும் நீங்கள் உங்களுக்கான ஓப்பன் ஸ்பேஸை உருவாக்கி கிளாரிட்டியை கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு 7வது நாள் வாஸ்து டீடாக்ஸ்க்கான கிளைமேக்ஸ். பட் இது முடிவில்லைங்க, இது ஒரு புதிய ஆரம்பம். எஸ், திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். உங்கள் ஸ்பேஸை ரீசெட் பண்ணி பஞ்சபூதங்களையும் முழுசாக ஆக்டிவேட் பண்ண போகிறோம். வாஸ்துப்படி உங்கள் வீடு வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் சேர்ந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் இல்லை. அது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களோட ஒரு சட்டில் உரையாடல். உங்கள் வீடு உங்கள் பேச்சை கேட்டுட்டே இருக்கு. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்கள் வீடு பேசுகிறத நீங்களும் கேட்கலாம். ஸோ இன்னைக்கான டீடாக்ஸ் மிஷன் இந்த பஞ்சபூதங்களை கான்ஷியஸாக சரியான இடத்துல பிளேஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது தான். பஞ்சபூதங்களில் முதலாவது நிலம், உங்கள் ஸ்டெபிலிட்டி, உங்களோட ரூட்ஸ். உங்கள் தென்மேற்கு திசையை பலப்படுத்துங்க. ஹெவியாக, உயரமாக, செக்யூர்ட் ஸ்பேஸாக வச்சுக்கோங்க. உங்கள் சவுத் வெஸ்ட் ஸ்ட்ராங்கானா ரிலேஷன்ஷிப் தடால்னு ஸ்டேபிள் ஆகும். உங்கள் குடும்ப உறவுகள் ஒரு அரண் மாதிரி நிற்பாங்க. அந்த பாதுகாப்பான லாக்கர், உங்கள் மூதாதையர்கள் படம் மாட்டின அந்த ஸ்ட்ராங்கான சுவர் எல்லாமே நீங்கள் வேர் விட்டு பலமாக உருவாக வழித்துணையாக இருக்கும். 2வது நீர், உங்களோட ஃப்ளோ, உங்கள் கிளாரிட்டி. வீட்டுக்கு நார்த் ஈஸ்டில் ஓடுற அந்த அமைதியான நீர்நிலை, இல்லை வடகிழக்கில் நம்ம புதைச்சி வச்சோமே அந்த சின்ன சுத்தமான தண்ணி குடம், அது உங்கள் லைஃப்பை ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த கத்திரி வெயிலில் இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்கள்? உங்கள் எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னர் லைட்டாக ஓப்பனாக இருந்தால் புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 3வது நெருப்பு, உங்கள் பேஷன், உங்கள் ட்ரைவ், உங்களோட டைஜஷன். உங்கள் தென்கிழக்கில் ஏற்றின முதல் விளக்கு, அங்கே உங்கள் கிச்சனில் கவனமாக சமைச்சது, அந்த மஞ்சள் வெளிச்சம் உங்கள் உணவையும் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தியையும் தூண்டுற அக்னி. எல்லா டென்ஷனையும் ஜீர்ணிக்க ஒரு பெரிய வழி. உங்கள் பேஷன் தீயை அணைய விட்டுறாதீங்க. வாழ்க்கையோட பாடங்களை ஈஸியாக ஜீர்ணிச்சு எல்லாத்தையும் அந்த வைப்ரண்ட் எனர்ஜியாக கொண்டு வாங்க. 4வது காற்று, உங்கள் நகர்வு, உங்கள் கம்யூனிகேஷன்.
உங்கள் மூமெண்ட், உங்கள் மைண்டோட கேஷ். வடமேற்கு அதாவது நார்த் வெஸ்டில் சுகமாக காற்று வீசுனா ஒரு விண்ட்சைமோட சத்தம் கேட்குதுன்னா பஃபரிங் ஆன பிரெயின் கூட ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தெளிவாக பேசுங்க. மனசில் இருக்க குப்பைகளை கம்ப்ளீட்டாக நீக்குங்க. புது ஃப்ரெஷ் ஐடியாஸை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க. 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆகாயம். உங்கள் கிளாரிட்டி, உங்கள் மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட ஃப்ரீடம். உங்கள் வீட்டில் அந்த அழகான காலியான மையம்தான் உங்கள் கனவுகளை சுதந்திரமாக உருவாக்குது. இது உங்களோட சொந்த யூனிவர்ஸ். நீங்கள் தான் அதில் ஆட்ட நாயகன். தேவையில்லாததை எல்லாத்தையும் நீக்குங்க. உங்கள் மிகப்பெரிய கனவுகளுக்கு மட்டும் இடம் கொடுங்க. நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் முன்னோர்களோட எதிரொலி. இப்போ பஞ்சபூதங்களால் சமநிலைப்படுத்தப்பட்ட உங்கள் சரணாலயத்தில் அவங்களோட வலிமையோட பிளெஸ்ஸிங்ஸோட பேசுவீங்க, வேலை செய்வீங்க. இது வெறும் பழைய ஞானம் இல்லைங்க. இது மாடர்ன் லைஃபுக்கான அல்டிமேட் வாஸ்து வெல்னஸ் ஹேக். ஸோ கீப் யுவர் ஃபயர் க்ளோயிங், வாட்டர் ஃப்ளோயிங், ஏர் ப்ரீசிங், எர்த் கிரவுண்டிங் அண்ட் ஸ்கை ட்ரீமிங் இன் த ரைட் டிரெக்ஷன்ஸ். உங்கள் வீடு, உங்கள் சரணாலயம், உங்களோட லான்ச் பேட். அதை லைட்டாக லைவ்லியாக வச்சுக்கோங்க. உங்கள் அற்புதமான கனவுகளை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் வாஸ்து பவர், த ரியல் வாஸ்து வே ஆஃப் லிவிங். இந்த 7 நாள் டீடாக்ஸில் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு சின்ன மாற்றமும் பெரிய திருப்பு முனைக்கான விதைகள் தான். இப்போ உங்கள் ஸ்பேஸும் ரெடி, நீங்களும் ரெடி. சரியாக பராமரிக்கிறது உங்கள் பொறுப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, வாஸ்து ஒரு ஒன் டைம் செட்டப் மட்டும் இல்லை. இது ஒரு மைண்ட்ஃபுல் லைஃப் ஸ்டைல், ஒரு டெய்லி கான்ஷியஸான ப்ராக்டிஸ். டவுட் வரலாம், கன்ஃபியூஷன் இருக்கலாம். உடனே சுவாமிஸ் வாஸ்துவை கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான, உங்கள் வீட்டுக்கான டீப்பர் அண்ட் பர்சனலைஸ் கைடன்ஸ் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப், இமெயில் அனுப்புங்க. நம்ம வீடை நம்ம எதிர்காலத்துக்கு துணைன்னு இருக்கிற மாதிரி கட்டமைக்கலாம். வாஸ்து ஸ்டைலில். ஸ்டே கனெக்டட்.